சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே. பரமாச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தார் அவதரித்த 11 வருடங்கள் கழிந்த பின் சர்வஜித் வருடம் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் காசியப கோத்திரத்தில் பெரியாழ்வாருக்கு பரம ஆப்தரான செல்வநம்பியின் திருவம்சத்தில் ஸ்ரீ புண்டரீகர் என்னும் நித்யசூரியின் அம்சமாய் திருக்கோஷ்டியூர் என்னும் அழகான திவ்ய தேசத்தில் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்திலே திருக்குறுகை பிரான் என்னும் திருநாமம் உடையவராய் அவதரித்தவர் ஸ்ரீ திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆளவந்தாருடைய முக்கியமான சிஷ்யர்களுள் இவரும் ஒருவர். இவருக்கு கோஷ்டிபூர்ணர், கோஷ்டிபுரீசர் என்ற திருநாமங்களும் உண்டு. ராமானுஜரின் மானசீக குருவாக திகழ்ந்த ஆளவந்தாருக்கு சீடராக இருந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஸ்ரீ ஆளவந்தார் நாதமுனிகளிடம் இருந்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி மூலம் கிடைத்த ஒரு ஆச்சாரிய விக்கிரகத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் அளித்து, இதற்கு பவிஷ்யத்தாச்சாரிய விக்கிரகம் என்று பெயர். இந்த விக்கிரகத்தில் இருப்பவர் பின்னாளில் மிகப்பெரிய ஆச்சாரிய வள்ளலாக விளங்கி வைணவ நெறியை வளர்க்கப் போகிறார். அவர் உங்களை தேடி வரும் பொழுது கீதையில் கண்ணன் கூறிய சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்னும் சரமஸ்லோகத்தின் பொருளை அவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சம்பிரதாயத்தில் உள்ள சகல அர்த்த விசேஷங்களையும், முக்கியமாக ரகசிய திரயத்தினுடைய அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகியவற்றின் அர்த்த விசேஷங்களை கற்றுக் கொடுக்குமாறு திருக்கோஷ்டியூர் நம்பியை நியமித்தார். ஆளவந்தார் தந்த விக்கிரகம் ராமானுஜருடைய விக்கிரகமே. அவர் சொன்னபடியே பின்னாளில் சரமஸ்லோகத்தின் பொருளை அறிவதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பியை தேடி வந்தார் ராமானுஜர். ஆனால் திருக்கோஷ்டியூர் நம்பியோ உலகியல் விஷயங்களில் உள்ள பற்றையெல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள், பின் உபதேசிக்கிறேன் என்று சொல்லி ராமானுஜரை திரும்ப அனுப்பினார். திருவரங்கத்திற்கு திரும்பிய ராமானுஜர் தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து தனக்கு உலகியல் ஆசைகள் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு 2ஆம் முறை திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்றார். அகங்கார மமகாரம், அதாவது நான் எனது என்னும் எண்ணங்கள் தவிர்த்து வாருங்கள், பின் உபதேசிக்கிறேன் என்றார் நம்பி. திருவரங்கத்திற்கு திரும்பி மீண்டும் தம்மை தாமே பரீட்சித்து பார்த்து நான் எனது என்னும் எண்ணங்கள் தமக்கில்லை என்று உணர்ந்து 3ஆம் முறை சென்றார் ராமானுஜர். 3ஆம் முறை சென்ற பொழுது ஆத்ம ஞானம் கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி. பின் 4ஆம் முறை சென்ற பொழுது உடல் வேறு ஆத்மா வேறு என்ற எண்ணம் வந்த பின் வாரும் என்றார். அந்த எண்ணமும் தனக்கு உண்டு என்பதை உறுதி செய்து கொண்டு 5ஆம் முறை நம்பியிடம் சென்றார் ராமானுஜர். இறைவனுக்கு உரியவனான ஜீவாத்மா இறைவனை அனுபவிப்பதில்தான் நாட்டம் கொள்ள வேண்டும். ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து இன்புறுதல் கூடாது. எனவே ஆத்மானுபவத்தில் உள்ள ஆசையை விட்டுவிட்டு வாருங்கள் என்றார் நம்பி. 6ஆம் முறை சென்ற பொழுது இறைவனை தவிர்த்த இதர விஷயங்களில் உள்ள பற்றை விட்டுவிட்டு வாரும் என்றார். 7ஆம் முறை சென்ற பொழுது இறைவனின் விஷயத்தில் அன்பை வளர்த்து கொண்டு வாரும் என்றார். 8ஆம் முறை சென்ற பொழுது விருப்பு வெறுப்புகளை தொலைத்து வாரும் என்றார் நம்பி. 9வது முறை இறைவனின் எண்ணப்படி நான் இருப்பேன் என்று உணர்வு பெற்று வாரும் என்றார். 10வது முறை வைணவனுக்குரிய பண்புகளோடு வாரும் என்று சொல்லி ராமானுஜரை திருப்பி அனுப்பினார். 11வது முறை நன்மக்களின் அபிமானம் பெற்று வாரும் என்றார். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தகுதியை உறுதி செய்து கொண்டுதான் போய்கொண்டிருந்தார். 12வது முறையாக திருக்கோஷ்டியூருக்கு எழுந்தருளினார். இறையடியார்களின் அபிமானம் பெற்று வாரும் என்று அனுப்பினார். 13வது முறை இறைவனின் அங்கீகாரம் பெற்று வாரும் என்றார் நம்பி. திருவரங்கநாதனே நம் ராமானுசன் என்று கூறி ராமானுஜரை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளமையால் அந்த தகுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்து 14வது முறையாக தன் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் ராமானுஜர். இந்த முறை இறைவன் ஒருவனுக்கே நாம் ஆட்பட்டவர் என்னும் எண்ணம் கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி. 15வது முறை இறைவனை அடைவதே ஒரே குறிக்கோள் என்னும் உறுதி கைவந்த பின் வாரும் என்றார். 16வது முறை இறைவனை அனுபவிப்பதே ஆனந்தம் என்று எண்ணம் கிடைத்த பின் வாரும் என்றார். 17வது முறை குரு அருள் கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி. குருவான திருக்கோஷ்டியூர் நம்பியின் அருளும் அவருக்கும் குருவான ஆளவந்தாரின் அருளும் தமக்கு உண்டு என்பதை உணர்ந்து 18ஆம் முறையாக நம்பியின் திருவடிகளை பற்றினார் ராமானுஜர். இந்த முறை அதிகாரி புருஷரே வாரும் என்று கூறி ராமானுஜரை வரவேற்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஸ்லோகத்தின் உட்பொருளை உபதேசமாக பெறுகின்ற தகுதி ராமானுஜருக்கு கிடைத்துவிட்டது என்பதால் அதிகாரி புருஷர் என்று அவரை அழைத்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி.
சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ என்ற சரம ஸ்லோகத்தின் பொருளை ராமானுஜருக்கு உபதேசித்தார். அவர் உபதேசித்த விஷயத்தின் சுருக்கம்: நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு செய்யும் பூஜையாக எண்ணி அதன் பலனில் ஆசை வைக்காமல் இறைவனின் உகப்பையே பலனாக எண்ணி செய்ய வேண்டும். மற்றபடி அந்த செயல்களை முக்தி அடைவதற்கான வழியாக எண்ணிவிடக்கூடாது. பிறவி பெருங்கடலை கடந்து இறைவனின் அடியை சேர இறைவனின் திருவடிகளே வழி என்பதை புரிந்து கொண்டு அவனது திருவடி நிழலில் அடைக்கலம் புக வேண்டும். அவ்வாறு அடைக்கலம் புகுந்தவனின் அனைத்து பாபங்களையும் இறைவனே போக்கி அந்த பிறவியின் முடிவிலேயே முக்தியை அருள்வார். இவ்வாறு உபதேசம் செய்து முடித்த பின் திருக்கோஷ்டியூர் நம்பி, ராமானுஜரே, நான் உங்களை 18 முறை திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வரவழைத்து நன்கு பரீட்சை செய்து பார்த்து அதன் பின் தான் உபதேசம் செய்துள்ளேன். இதேபோல உங்களிடம் இந்த சரமஸ்லோகத்தின் பொருளை கேட்டுக்கொண்டு யாரேனும் வந்தால் அவரையும் இவ்வாறு நன்கு பரீட்சித்து பார்த்து பின்னர் தான் உபதேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அவரிடம் விடை பெற்றார் ராமானுஜர். ஆனால் இந்த மந்திர உபதேசத்தை பெற விழைந்த திருக்கோஷ்டியூரைச் சேர்ந்த சில அடியார்கள் ஏற்கனவே ராமானுஜரிடம் சென்று, உங்களையே திருக்கோஷ்டியூர் நம்பி இத்தனை தடவை பரிசோதித்து பார்க்கிறார் என்றால் எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லையே, இதை அறியாமல் நாங்கள் எப்படி முக்தி அடைவது? இந்த பிறவி பிணியிலேயே எங்களை போன்ற எளியவர்களும் பாமர மக்களும் உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதானோ என்று வருந்தி கூறினார்கள். அப்பொழுது ராமானுஜர், வருந்தாதீர்கள், அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். அடியேனுக்கு அந்த ஸ்லோகத்தின் பொருள் கிடைத்தவுடன் உடனேயே உங்களுக்கு உபதேசம் செய்வேன் என்று வாக்களித்திருந்தார். அதனால் இப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் உபதேசம் பெற்றவுடன் அந்த அடியார்களை சென்று சந்தித்தார் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் உள்ள தெற்காழ்வான் என்ற நரசிம்மரின் சன்னதிக்கு அருகில் அவர்களை அழைத்துச் சென்றார். அங்கே மறைவான இடத்தில் வைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரகசியமான அந்த அர்த்தத்தை வெளியிட்டார். இச்செய்தியை கேள்வியுற்ற திருக்கோஷ்டியூர் நம்பி அவ்விடத்திற்கு வந்து, ராமானுஜா, குருவின் வாக்கையே நீ மீறிவிட்டாய். பரிசோதித்து பார்க்காமல் சரமஸ்லோகத்தின் பொருளை பலருக்கும் நீ சொல்லிவிட்டாய். உனக்கு இனி நரகம்தான் என்றார். அதற்கு ராமானுஜர், சுவாமி, அடியேன் ஒருவன் நரகம் சென்றால் பரவாயில்லை. இந்த ஸ்லோகத்தின் பொருளை அறிந்து இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து இனி இத்தனை பேரும் முக்தி அடையப் போகிறார்களே, அடியேனுக்கு அதுவே போதும் என்றார். மேலும் தகுதி இல்லாதவர்க்கு அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டுமென்று அடியேன் சொல்லவில்லை. ஆனால் உயர்ந்த குடிப்பிறப்பு, கல்வி, ஞானம், செல்வம், அந்தஸ்து போன்ற விஷயங்களை தகுதியாக வைக்க வேண்டாம். இறைவனை அடைய வேண்டும் என்ற துடிப்பு அல்லது உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதல்லவா, அந்த ஆசையையே தகுதியாக வைப்போம் என்றார். ராமானுஜரின் இந்த உயர்ந்த உள்ளத்தை கண்டு வியந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, எம்பெருமானாரே என்று அவரை அழைத்தார். அன்று முதல் எம்பெருமானார் என்ற திருப்பெயர் ராமானுஜருக்கு ஏற்பட்டது. இனி வைணவ நெறி எம்பெருமானார் தரிசனம் என்ற தங்கள் பெயரை இட்டு அழைக்கப்படும் என்று கூறினார் திருக்கோஷ்டியூர் நம்பி. சாமி, திருக்கோட்டியூர் நம்பி மறைபொருளை தகுதி அறிந்து உரைக்க வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்தார். ராமானுஜரோ திருக்கோட்டியூராரிடம் மறைபொருளை எப்படியும் பெறுவது என்று சூள் உரைத்து 18 முறை முயன்று பெற்றார். இருவரும் சூள் உரைத்து உறவு கொண்டனர். சாமி, நான் அவ்வாறு உறுதியுடன் உபதேசிக்கவோ உபதேசம் பெறவோ வாய்ப்பு பெறவில்லையே. அதனாலேயே இந்த ஊரில் இருக்க நான் தகுதியற்றவள், ஊரை விட்டு கிளம்புகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. திருக்கோளூர் பெண்பிள்ளை சொன்ன 72வது ரகசியம், உயிராய பெற்றேனோ ஊமையைப் போலே. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.